Hi, praise Lord. God is saying unto you, your waiting is over. God has answered your prayer. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமென். மகனே மகளே, உன்னுடைய காத்திருப்பு காலம் முடிந்தது, நான் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தேன் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 38 அதிகாரம் 15 எழுதப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தாவே, நான் உனக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரை நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற ஒரு வசனத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவரை அவர் எந்த அளவுக்கு நம்பி இருந்தார் அப்படின்னா, ஆண்டவரை நான் உமக்காக காத்திருக்கிறேன், நான் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், நான் உண்மை தேடி இருக்கிறேன், நான் உண்மையை நாடி இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலைகளை நான் பார்க்கல, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை என்னை பற்றி என்ன சொல்றாங்கிறத நான் பார்க்கல. ஆமென். என்னுடைய சூழ்நிலைகள் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ கஷ்டமான இருக்கலாம். ஆமென். நான் போகிறதான பாதைகள் எவ்வளவு கடினமாக கூட இருக்கலாம். ஆமென். என்னுடைய இருதயத்தில் எவ்வளோ கவலைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்து மத்தியிலும் ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆமென். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அவர் ஆண்டவரையே சார்ந்திருந்தார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் எப்பெல்லாம் ஆமென் பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல நாம் முடிவெடுக்கிறோமோ, இல்லை அதுக்கு சம்பந்த மாதிரி அதுக்கு ஏற்றாற் போல நம்ம காரியங்களை செய்கிறோமோ, அப்போ நம்மளால ஆண்டவரை முழுமையா பற்றி கொள்ள முடியாம போகும். ஆனா இந்த சூழ்நிலைகள் மத்தியில நம்ம ஆண்டவரையே நோக்கி பார்த்து, ஆண்டவரையே சார்ந்து, அவரையே ஆமென் நாடி அவருக்காக காத்திருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு நாளும் ஒருவரையும், ஒருவருடைய ஜெபத்தையும், ஒருவருடைய கண்ணீரையும், விண்ணப்பத்தையும் அவர் தள்ளுகிற தேவனே இல்லை. ஆமென். அவர் முற்றிலுமாக உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து, எந்த கடினமான சூழ்நிலையில் இருக்கீங்களோ அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து உங்களை அவர் விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்களை அவர் ஆமென் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையில் ஆபத்து காலத்துல இருந்து நீங்க கூப்பிட்டாலும் கர்த்தர் அந்த ஆபத்து இடத்துல இருந்து உங்களை விடுதலையாக்கி ஆமென் ஒரு 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 சௌகரியமான, ஒரு விசாலமான இடத்துக்கு கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். அவனுடைய சூழ்நிலைகள் மாறி போகும். பண கஷ்டமாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், பிசாசின் போராட்டமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியங்களாக, எப்பேற்பட்ட இருளின் வல்லமைகள்னால நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு, இந்த உலகத்தின் காரியங்களால நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு உங்களால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல, உங்கள் பிஸ்னஸில் தோல்வி, உங்கள் மினிஸ்ட்ரியில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆமென், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆமென் இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, உன்னுடைய காத்திருப்பு காலம் முடிந்தது மகனே, உன்னுடைய காத்திருப்பு காலம் முடிந்தது, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்க வாழ்க்கையை சீர்படுத்துவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென்.